உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன கடக லக்கணம் சகோதர சகோதரிகளே, கடக லக்கணம் என்றாலே பளிச்சென்ற ஒரு பிரகாசம், ஒரு வேகம், உடனே முடிவெடுத்தல், வெளிப்படைத்தன்மை, அன்பை வெளிப்படுத்துதல், எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள், ரகசியம் தங்காது. அதே மாதிரி இந்த ஓப்பன் ஹார்ட் அண்ட் ஓப்பன் மைண்ட். எந்த ராசியாக இருங்கள், லக்னம் கடகமாக இருந்தால் அது எப்போதுமே எதையும் அந்த ஹார்ட் டிஸ்கில் நிறைய போட்டு சேமித்து வச்சுக்கிறது கிடையாது. அப்பப்போ அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும். எப்படி நம்ம செல்ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகத உடனே எரஸ் பண்ணுறோமோ, அப்பப்போ எரஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது இந்த லக்கணக்காரர்களுக்கு கணவனாகவோ மனைவியாகவோ சகோதர சகோதரிகளாகவோ ஒரு நல்ல லாயர், நல்ல அஸ்ட்ராலஜர், நல்ல ஒரு ஆசான், ஒரு நல்ல நண்பர், இவங்கெல்லாம் பொதுவாக இந்த சிம்ம லக்கணத்தை சார்ந்தவர்கள் அமைந்து விட்டால் எப்படி இருக்கும்? யாரால் பணம் வரும்? சிம்ம லக்கணக்காரனால வரும். எப்படி வரும்? சிம்ம லக்கணக்காரர், நீங்கள் ஒரு கம்பெனி முதலாளி, அந்த சிம்ம லக்கணக்காரரை நீங்கள் ஒரு மேனேஜராக வைத்து கொண்டால் அவர் தன்னுடைய நிர்வாக திறமையில் நீங்கள் கடக லக்கணம் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டால் அவர்கள் ஏதோ ஒரு சொந்த கதை, சோக கதையை சொல்லி ஆஃப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இன்னும் ஏதாவது அவசரத்துக்கு இன்னைக்கு ஒரு 1000 ரூபா சார்ஜ் போடணும், ஏற்றி விடுங்கன்னு உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க. உண்டா இல்லையா கடகம்? ஏன் இந்த நிலைப்பாடு? அப்போ உங்களுடைய வெளிப்படைத்தன்மையும் உண்மைத்தன்மையும் யதார்த்த உணர்வும் இரக்க குணமும் அடுத்தவரை நீங்கள் அவர்னால ஆதாய மேன்மைகளை பெறுவதற்கு இயலாமல் சென்று விடுகிறது. ஆக சிம்ம லக்கணக்காரரை வசூலுக்கு அனுப்பி வைங்க. சிலருடைய மேனரிசம், முக லட்சணம், சாமுத்திரிக லட்சணம் ஒன்று இருக்கு. நீங்க ஓவரால் ஒரு பிஸ்னஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு சப்ளையர்ஸ், அவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறீங்க. வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு திருப்பூரில் வசூலுக்கு போவாங்க. அந்த மாதிரி நீங்களே வசூலுக்கு போங்க. அவங்க போன நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, உங்கள் முகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு ரைட், நம்ம ஏதாவது இன்னைக்கு சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் சரின்னு கேட்டு, சரி ரைட், 10 பேரில் ஒரு 4 பேருக்கு இன்னைக்கு வசூலாச்சு போதுங்கிற எண்ணம் வந்துடுது. அதே சிம்ம லக்கணக்காரரை வசூலுக்கு அனுப்புங்க. அவர் அதிகமாக பேச மாட்டார். உங்களை மாதிரி சிம்ம லக்கணம் காரியத்திலே கண்ணா இருக்கும். இன்னைக்கு போ சொல்லியாச்சு அப்படின்னா சரின்னு வந்துடும். இதே அடுத்த வாரம் போகும். அடுத்த வாரமும் அவங்க இல்லைங்க நெக்ஸ்ட் வீக் பார்க்கலான்னா விட்டுரும். 3வது வாரம் சிம்ம லக்கணத்துக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. போய் நங்கூரம் போட்டு உட்காந்துடும். 2 வாரம் வந்தல, எங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தானே தெரியும், அதனால கொஞ்சம் பேமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லது அப்படின்னு பிடிவாதமாக உட்காந்துரும். இதே கடக லக்கணமா இருந்தா 3வது வாரமும் போய் அவங்ககிட்ட ஒரு சண்டையை போட்டு, ஆக கொடுத்தா கூட கொடுக்காட்டி போங்கிற மாதிரி வந்தா யாருக்கு லாஸு? அப்ப கடக லக்கணத்துக்கு தானே லாஸ். இதே சிம்மமாக இருந்தால் உட்கார்ந்து காரியத்தை சாதித்து கொண்டு இரவு 10 மணி ஆனாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு போறேன் அப்படிங்கிறத சாதிக்கும். இது எதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா, பணம்ங்கிறது இந்த உலகத்துல மிக முக்கியமானது. கொடுத்தாலும் கேட்டாலும் பகையாகிறது கடக லக்கணம். கொடுத்து கெடுத்து கொள்ளக்கூடியது கடக லக்கணம். அதனால இந்த சேவிங்ஸ், சேமிப்பு, சிம்ம லக்கணம் கணவனாகவோ மனைவியாக வந்தால் அவங்களுடைய பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு வருமானம் வர்றதுல ஒரு பகுதியை அவங்களுடைய அக்கௌண்ட்ல போட்டுருங்க. இது என்ன ஆகுது, டோட்டலா அவங்களால அது சேமிக்க முடியும். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த பர்ச்சேசிங்க்கு அந்த இடத்துல முடிவு பண்ணி 3000 ரூபா பொருள் 5000 ரூபா சொன்னா கூட வாங்கிட்டு வந்துடுறீங்க. இதே சிம்ம லக்கணமா இருந்தா இந்த பொருள் தேவையா, இதுக்கு ஒர்த்து இருக்குமா, இது நமக்கு ஏற்புடையதா, எவ்வளவு சிந்தனைகள் சிந்திக்கும். ஆக இதே மாதிரி சிம்ம லக்கணத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு உங்களுடைய செயல்களை
டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவராக இருக்க வேண்டும். இப்படி ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம், இதை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படிங்கும் பொழுது பாத்திரம் அறிந்து பிச்சை இடக்கூடியவர்கள் சிம்ம லக்கணத்தை சார்ந்தவர்கள். அவங்களுடைய நிர்வாக திறமையும் பொறுமையும் அதே நேரத்தில் காரண காரியத்தை அறிந்து ஒரு விஷயங்களை செயல்படக்கூடிய தன்மையும், இது ஏற்புடையதா, உண்மைத்தன்மையா, நம்பகத்தன்மையா என்பதெல்லாம் அவர் செய்யக்கூடிய ஆய்வு அவர் செய்யக்கூடிய ஆய்வு மாதிரி நீங்க பண்றது இல்லையே. அந்த சென்சிட்டிவ் பர்சன் நீங்க அந்த இடத்துல ஸ்பாட்ல உணர்ச்சி வசப்பட்டு அங்க அழுதான் அப்படின்னா அது உண்மையா அழுறான்னு நினைச்சு கொடுத்துட்டு வந்துடுவீங்க. ஆக இதே சிம்ம லக்கணத்திட்ட கொடுத்து அந்த அழுறவன்ட்ட என்னன்னு கேட்டு பார்த்து செஞ்சு விடுங்கன்னு சொல்லுங்க. சிம்மம் வந்து அவரை தரோவா செக் பண்ணி ஒரு இன்டர்வியூ வச்சு உண்மைத்தன்மை தானான்னு கேட்டு அதன் பிறகு இல்லை நீ பொய் சொல்றேன்னா போயிடு ரிஜெக்ட் பண்ணிடும். இது ஃபைலை ரிஜெக்ட் பண்ணாது, இது ஃபைலை ரிஜெக்ட் பண்ணிடும். ஆக கடகலக்கண சகோதர சகோதரிகளே, அன்பாய் வெளிப்படக்கூடிய நீங்கள், தாயுள்ளம் கொண்ட நீங்கள் இந்த சமுதாயத்தில் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகவே என்னுடைய வழிகாட்டுதல் எப்பொழுதுமே ஒரு முற்போக்கு சிந்தனையுடன் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய கிரகங்களை வைத்துக்கொண்டு ஆய்வு செய்து இதுவரை 4 நூற்றாண்டுகளாக வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் ஒரு சொல்லை நீங்கள் யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா கடகலக்கணம் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு வாக்குறுதி கொடுக்குறீங்க. இப்போ இந்த சிம்ம லக்கணக்காரருடைய ஒரு மேனேஜர், ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட், அவர் மூலமாக அந்த செக்கை கொடுங்க, அவங்க மூலமாக வாக்குறுதியை கொடுங்க, அவங்க மூலமாக ஒரு விஷயங்களை ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க, அவர் மூலமாகவே ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத பேப்பரில் எழுதி கொடுத்துருங்க, அவர் அதை பேசுவார். இது யார்? மனைவியாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருந்தால் மனைவி மூலமாக ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க. ஆக நீங்கள் பணத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த யாரால் பணம் வரும் கடக லக்கணம்னா சிம்ம லக்கணத்தினால பணம் வரும். அப்படிப்பட்ட சிம்ம லக்கணத்துக்காரங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா வட்டியும் முதலும் சேர்ந்து திரும்பி வரும். எங்கேயாவது ஒரு பக்கம் யாராவது ஏமாந்துருக்கலாம், அது அந்த கமெண்ட்ஸில் பார்த்தா அதை நான் கவலைப்படுறதில்லை. ஜோதிடம் 80 பேருக்கு 100 பேருக்கு இல்லை, 80% வந்தாலே பெரிய விஷயம். 20% அங்கொன்றும் இங்கொன்றும் 10 அரிசியில் 2 கருப்பு அரிசி இருப்பது போன்று இருக்கும். ஒரு லாஜிக் சொன்னோம்னா அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போது ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ், ஒரு விஷயங்களை நீங்கள் யாருங்கிறத சொல்கிறதுக்கு சிம்ம லக்கணத்துக்கிட்ட இன்னார் வரார், இவர் இப்படிப்பட்டவர், இவர் இந்த நாட்டை சார்ந்தவர், இவர் இந்த சாதனைகளை செய்திருக்கிறார், இவர் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறதில் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து முன்மொழியணும் கடகத்தை. அப்போ தான் அந்த கடக லக்கணத்துக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வரவேற்பும் எதிர்பார்ப்பும் மற்றவங்கள்ட்ட இருக்கும். நீங்களாம் நான் தான் போகக்கூடாது, உங்களை முன்மொழியறதுக்கு ஒருத்தர் வச்சுக்கணும். அது யார் அப்படின்னா அதுதான் சிம்ம லக்கணம். பயனுள்ள தகவல் இதெல்லாம். அதனால் நல்ல ஆலோசகர், வழக்குரைஞர், மருத்துவர், சோதிடர், அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் அசிஸ்டண்ட், மேனேஜர், கணவன் அல்லது மனைவி அல்லது குழந்தைகள், தாய், தகப்பன், அவங்கெல்லாம் சிம்ம லக்கணமாக இருக்குமே ஆனால் அற்புதமான உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான பணம் இவர்கள் மூலமாகத்தான் வரும், இவங்களுடைய ஆலோசனை மூலமாக வரும். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி பிடித்திருந்தால் பகிருங்கள். இந்த கடக லக்கணத்திற்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போ புதிதாக இணைந்தவர்களுக்கெல்லாம் அந்த வீடியோ எதுவும் தெரியாது. அவர்கள் எல்லாருமே இந்த சென்மி கடக லக்கணம் பிளேலிஸ்ட் அப்படின்னா கடக லக்கணத்துக்கு ஒரு 25 வீடியோ, கடக ராசிக்கு உண்டான ஒரு 25 வீடியோ, ரெண்டுமே ஒன்றாவே இருக்கும். அதை நான் உடனே என்னுடைய நம்பருக்கு அனுப்பி விட்றேன். 9842208655 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களுடைய செல்ஃபோனுக்கு நான் அனுப்பிடுறேன். பாருங்கள், மேலான உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.